ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிவிஷன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. வந்துட்டேன். மீண்டும் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேங்க. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும், கேட்க போகும், கேட்டு முடிச்சதும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கதையை கேட்டுட்டு கதையை பற்றின கருத்துக்களையும் போட்டுட்டு என் கூடவே வாங்க கதையை கேட்க. சரி, எழுத்தாளர் இந்து அவர்கள் எழுதிய வேலனின் வஞ்சியவள் கதையை கேட்கலாமா? அத்தியாயம் 1. குறிஞ்சிப்பட்டி கிராமம். அரச மரத்தடி நிழலில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சலசலத்து கொண்டு இருக்க, பஞ்சாயத்து ஊர் தலைவரோ என்ன நடந்தேறியது என்பதை தீர விசாரித்தவராக, இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே ஆவணும். ஊர் வழக்கப்படி பொண்ணை தொட்ட வந்தே கண்ணாலம் கட்டிக்கிடணும். இதுல அந்த பிள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கிறதால யாரும் மறுத்து பேச முடியாது. இதுதான் பஞ்சாயத்து முடிவு. எப்பா, அந்த புள்ள கழுத்துல தாலியை கட்டு. தோளில் இருந்த வெள்ளை துண்டை மீண்டும் திருப்பி போட்டு தீர்க்கமான முடிவோடு பஞ்சாயத்து தலைவர் சப்தமாக கூறியதும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கல்யாணம் வேண்டாம் என்று கதறியவளின் கழுத்தில் மனதை கல்லாக்கி கொண்டு 3 முடிச்சிட்டான் சண்முகவேலன். ஊராரின் வற்புறுத்தலில் விருப்பமில்லாத திருமணத்தின் பெயரில் அவள் கழுத்தில் குடிக்கொண்டிருந்த மஞ்சள் கயிறுடன் காலையில் உடுத்தியிருந்த அதே நீல வண்ண டைட் சில்க் சுடிதாரில் பார்லரில் கழுத்து வரை கத்தரியால் செதுக்கப்பட்ட சிகை களைந்து அழுது முகம் வீங்கிய நிலையில் தன் கழுத்தில் தாலி கட்டியவன் மேல் கொலை வெறியோடு அவன் கைப்பிடித்து இழுத்து செல்லும் இழுப்பிற்கு சென்றவளுக்கு அந்த பழைய சிறு ஓட்டு வீட்டை பார்த்ததும் அனுமதியின்றி அவள் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. அவளின் கோபம் தெரிந்ததுதான். ஆன போதிலும் தற்போது அவளிடம் எதையும் எடுத்து பேசி சமாதான வார்த்தைகள் கூற முடியாமல் தயக்கத்தோடு, வா பைரவி என அவள் கைப்பிடித்து கொண்டு உள்ளே செல்ல போனவனை, ஒரு அடி உள்ளே எடுத்து வச்ச, அங்கே இல்லடா என்று தடுத்து நிறுத்தி இருந்தது அகங்கார பெண் குரல் ஒன்று. யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரி என்று நன்கு அறிந்தவன் எதற்கும் துணிந்தவனாக நெஞ்சை நிமிர்த்தி நின்றான் வேலன். டேய் வேளா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேவலமான செயலை நிச்சயமா நாங்க யாருமே எதிர்பார்க்கலடா. யார கிட்ட இவ கழுத்துல தாலியை கட்டி இங்கன கூட்டியாந்த? கோபம் குப்பளிக்க கண்களை உருட்டி உக்கிரமாக கத்தி இருந்தார் அவன் தாய் செண்பகம். அம்மா, நானே இதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள அம்பட்டு விஷயமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இதை பெரிய விஷயமா ஆக்காம அப்படியே விட்டுடுமா, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இப்படி சொல்ல தயக்கமாக இருப்பினும் தைரியமாக சொன்ன மகனை கோபம் குறையாமல் கண்டு, ஏண்டா நீ இருக்க லட்சணத்துக்கு உனக்கு பொண்ணா கிடைக்காது? ராசா மாதிரி இருந்துகிட்டு இப்படி ஒரு சாக்கடை மேல ஆசைப்பட்டு ஊரார் முன்னாடி நம்ம குடும்பமானத்தை காத்துல விட்டு இப்பேற்பட்டவ கழுத்துல போய் தாலியை கட்டி இருக்க. வேணா வேளா, இவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ இல்ல. வாசலோடவே அவ கழுத்துல இருக்கிற தாலியை அத்து எரிஞ்சிட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள வா. உனக்கு ஏத்த மாதிரி நல்ல லட்சணமான குடும்ப பொண்ணா பார்த்து அம்மா நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. நெஞ்சை தட்டி சொன்ன செண்பகத்துக்கு கிஞ்சத்துக்கும் வேலன் கரம் பிடித்த பெண்ணை பிடிக்கவே இல்லை. அம்மா, என்ன பேசுற நீ? இதுக்கு முன்னாடி எப்படியோ, இப்ப இவதான் என் பொஞ்சாதி. நானு மனசார விரும்பின பொண்ணும் இவதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுதான் நம்ம ஊர் பஞ்சாயத்து தீர்ப்பும் கூட. இதுக்கு மேல அனாவசியமா வேற எதையும் பேசி பேச்ச வளர்த்துறது நல்லதுக்கு இல்லம்மா. தீர்க்கமாக சொன்ன மகனை மூச்சு வாங்க முறைத்து, முடியாது வேளா, என்னைய மீறி இவளை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனினா இங்க நடக்கிற கதையை வேற சொல்லிப்புட்டேன். முந்தானை தலைப்பை உதறி இடையில் சொருகிக் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி நின்றார் செண்பகம். இதுவே சாதாரண நிலையில் இருந்திருந்தால் செண்பகம் பேசிய பேச்சுக்கு பைரவியின் அதிரடி பதில் வேறு மாதிரியாக இருந்திருக்க கூடும். ஆனால் இப்போது அனைத்தையும் வெறுத்து போன நிலையில் கண்ணீரும் கம்பளையுமாக செண்பகம் பேசியதை எரிச்சலாக காதில் வாங்கியபடி கலங்கிய கண்களை இறுக்கமாக மூடி திறந்தவளாக வேலனின் கையில் இருந்து தன் கரத்தை உருவிக்கொண்டு அவ்விடம் விட்டு வேகமாக நகர போனவளை நகர விடாமல் மீண்டும் அவள் கரம் பற்றி இழுத்து தோளோடு கை போட்டு தன்னோடு நிற்க வைத்து கொண்டவனாக, யார் என்ன பேசினாலோ என்னை விட்டு நீயே எங்கேயும் போகக்கூடாது பைரவி.
உனக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நான் இருப்பேன். அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வருத்தப்படாம இருப்பாப்பா. உருக்கமாக அவளிடம் சொன்னது எதுவும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவள். அவனது பாப்பா என்ற அழைப்பையும் சேர்த்து அவன் மீது அதீத கோபம் கொண்டு தீவிலி பார்வையால் பொசுக்கியவளாக தனக்கு நேர்ந்த அவமானங்கள் அனைத்திற்கும் இவன் மட்டும்தான் காரணம் என்ற அதீத வெறுப்போடு சி கையை எடு என தட்டிவிட்டு அசிங்கம் பட்டது போல் நகர்ந்தவளை புடைத்த நெஞ்சம் விம்மி தொடிக்க வேதனையாக கண்டான் வேலன். பாத்தியாடா இவளுக்கு இருக்கிற கொழுப்ப, இவள் லட்சணத்துக்கு கோபம் ஒரு கேடு. அவளை ஒதுங்கி போகும்போது சனியன தலை முழுகிறதே நல்லது வேளா. இவ ரொம்ப மோசமானவ. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற குடும்பம் இவளோடது. இன்னும் கேட்டா இவ பொறுப்பே தப்பானது. செண்பகம் விடாமல் கத்திக்கொண்டு இருக்க, அம்மா அதட்டலான கடின குரலில் செண்பகம் சற்றே வாயை அடக்கியிருந்தார். பைரவியின் மனநிலை வேறாக மாறி முகம் கன்றி போனவளாக வேலன் என்றவனோடு சேர்த்து அவன் அன்னையையும் முற்றிலுமாக வெறுத்தவளாக அங்கு நிற்க கூட பிடிக்காமல் பின்னால் திரும்பியவள் முகம் இறுகிய நிலையில் நின்றிருந்த அவள் தந்தை சுந்தரத்தை கண்டதும் மேலும் கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அப்பா என்ற கேவலோடு அவரை அணைத்து கொண்டவளை கலங்கிய மனதோடு தானும் ஒற்றை கரத்தினால் அணைத்து அவள் முதுகை தட்டி கொடுத்த செண்பகத்தை கண்டவர், என் பொண்ணு நிறைய தப்பு பண்ணி இருக்காதே, அதுக்காக வயசுல பெரியவங்க நீங்களே வாய்க்கு வந்தபடி பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்துறது சரியில்லம்மா. என் பொண்ணுக்கு அப்பன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் பொறப்பு என்னைக்கும் தப்பா போவாது என்றதை அழுத்தி கூறி, சின்ன புள்ள பக்குவமா எடுத்து சொல்லதே புரிஞ்சு நடந்துக்கும். என் பொண்ணு திருத்தி நல்வழிப்படுத்தி உங்க மகனோட சந்தோஷமா வாழ அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும் என்றார் உறுதியாக. இதுவரை அப்பா என்ற பாசம் மனதளவில் இருந்த போதிலும் அவரை அலட்சியமாக எண்ணி திமிராக வளர்ந்தவளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இன்றி தான் அவரின் சொந்த மகள் இல்லை என்று தெரிந்தும் தன் மீது களங்கமில்லாத பாசம் வைத்து மூன்றாம் மனிதர்கள் முன்பு தன்னை விட்டு கொடுக்காமல் என் மகள் என்று கர்வமாக நிற்கும் தந்தையை கண்டு உள்ளம் நெகிழ்ந்து போயினும் இத்தனை நாளும் அவரை உதாசீனம் செய்த மாபெரும் தவறை எண்ணி குற்ற உணர்ச்சியில் குறுகுறுத்து போனாள் பைரவி. செண்பகம் அவர் பேச்சுக்கு எதிர் பேச்சின்றி உள்ளுக்குள் கருவிக்கொண்டு அமைதியாக இருந்தார். சுந்தரம் ஊரை மதித்து மரியாதையாக வழி நடத்தும் பெரிய மனிதரில் அவரும் ஒருவர். பைரவி மீது வெறுப்பு கோபமே தவிர்த்து சுந்தரத்தை எதிர்த்து பேசும் அளவிற்கு பெரிதாக தைரியமின்றி எப்படியோ அவரை அந்த சனியனை அழைத்து செல்கிறேன் என்கிறாரே, அதுவரை நிம்மதி என்று பெருமூச்சு விட்டவரின் மூச்சு மீண்டும் உள்ளடங்கி போனது. அடுத்தடுத்து மகன் சொன்னதை கேட்டு, இம்புட்ட நாளா என் பிள்ளைக்காக காத்திருந்த நீங்க இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கோங்க தம்பி. என் பொண்ணு மனசை மாத்தி நானே உங்களோட சேர்த்து வைக்கிறேன். வேலனின் முகம் பாராது உரைத்துவிட்டு பைரவியின் கைப்பிடித்து கொண்டு திரும்பி நடந்தவரின் பின்னால் கேட்ட திடகாத்திரமான குரலில் கால்கள் வேரூன்றி நின்றார் அவர். இனிமே அவ ஏன் பொஞ்சாதீங்கய்யா. அவளுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதும் என் காதல் அவளுக்கு வெளிக்காட்டி அவன் மனசை மாத்தி சந்தோஷமா என் கூட வாழ வைக்கிறதும் என்னோட பொறுப்பு தானேங்க. அப்படி இருக்க என் உரிமையை நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? பைரவி இப்ப உங்களோட இருக்கிறத விட என் கூட இருக்கிறத நல்லதுங்கய்யா. பணிவான குரல்தான் என்றாலும் என் மனைவியை உங்களோடு அனுப்பி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை என்பதனை பிசிறு தட்டாமல் தெளிவாக கூறியதில் சுந்தரத்தின் முகம் மெல்ல இலகி மலர்ந்தன. அப்பா நோ, நான் இவனோட இருக்க விரும்பல. பிளீஸ் இவன் பேச்ச கேட்டு என்னை இங்க விட்டுட்டு போகாதீங்கப்பா. சரியான பட்டி காட்டான். பார்க்கவே காட்டு மிராண்டித்தனமா இருக்கான். எனக்கு இவனை கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அதுவும் இந்த வீட்டை பாருங்க, பழைய ஓட்ட வீடு. இதுல எல்லாம் மனுஷன் வாழுவனா? வாங்கப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். தொண்டை குழி தழுக்க பைரவி அவர் கைப்பிடித்து அழுது கொண்டு இருக்கும் போதே பையோ என்ற கஜலட்சுமியின் பாசம் மிகுந்த குரலில் அம்மா என்று ஓட போனவளின் கரத்தை அழுத்தமாக பற்றி இருந்தார் சுந்தரம். இங்க பாரு பைரவி, இது வரைக்கும் இந்த பாவையோட பேச்சை கேட்டு நீயே கெட்டு சின்ன பெண்ண ஆன வரைக்கும் போதும். இனி ஒரு காலம் இவகிட்ட பேசுறது என்ன, அவக்கு இருக்க பக்கம் கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. அப்பா மேல உனக்கு நெசமாலுமே மரியாதையும் அன்பும் இருந்தா இந்த ஒரு தரமாவது நான் சொல்றத கேட்டு வேலன் கூட அந்த வீட்டுக்குள்ள போ. இல்லனா இப்பவே உன் முடிவை சொல்லிடு. இத்தோட நம்ம பார்த்து பேசிக்கிறது கடைசியா இருக்கட்டும். இனி ஜென்மத்துக்கும் உன் முகத்துல முழிக்க மாட்டேன்.
அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொன்னவரை கண்டு திகைத்து போனவளாக கண்ணீர் கன்னம் தாண்டி மண் தரையில் தொடர்ச்சியாக சொட்டியபடி பொம்மை போல் நடந்து வேலனின் வீட்டிற்குள் அவளையும் அறியாமல் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றவளை வயிறு எறிய தடுக்க முடியாமல் செண்பகம் பார்த்திருக்க அவளை தொடர்ந்து வேலனும் உள்ளே நுழைந்திருந்தான். அங்க இருந்துதான் என் பிள்ளையோட புத்திய செலவு செஞ்சு கெட்டதை மட்டும் விதைச்சு வச்சிருக்கேன்னு பார்த்தா இங்கனவும் அவளை தேடி வந்து அவளுக்கு அமைஞ்ச நல்ல வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? கஜாவை முறைத்து தள்ளி வேட்டியை மடித்து கொண்டு கத்தியவரை முதன்முறையாக உள்ளுக்குள் கொண்ட பயத்தினோடு கண்டார். இதுனே உனக்கு கடைசி. இனிமே பைரவி நீ எக்காரண கொண்டு பார்க்கவோ பேசவோ கூடாது. என் பேச்ச மீறி ஏதாவது தில்லானடி வேலை பார்த்தன்னு தெரிஞ்சது தொலைச்சிடுவேன் உன்னைய. நாக்கை மடித்து கடித்து உக்கிரமாக உரிமையவராக, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போடி, இல்லைன்னா உனக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டி உன் உறவையை வெட்டி விட வேண்டியதா வரும். அதட்டல் தொனியில் மிரட்டியவரை மனதுக்குள் கருவிக்கொண்டே அங்கிருந்து ஓடிய கஜாவின் மனதில் எப்படியாவது பைரவியை வேலனிடமிருந்து பிரித்து தான் ஆசைப்பட்டது போல் நல்ல வசதியான இடத்தில் அவளை திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி இருந்தது. 10க்கு 10 சைஸில் சிறிய அளவிலான பழைய அறையில் போடப்பட்டிருந்த ஒற்றை படுக்கையான இரும்பு கட்டில் மேல் நெஞ்சமெல்லாம் நெருப்பாக தகிக்க கோபத்தில் செக்க சிவந்த கண்கள் உருள வெறுப்போடு அமர்ந்திருந்தாள் வேலனின் வஞ்சி இவள். அத்தியாயம் 2. தோட்ட வேலையும் விவசாயமும் செய்து மண்வெட்டி பிடித்தே உரமேறிய இரும்பை ஒத்த கோதுமை நிற கட்டுடல் மேனி கொண்டவன் ஊரில் உள்ள கன்னி பெண்களை எல்லாம் கவர்ந்தெழுக்க வைக்கும் விதமாக லேசான தங்கம் கலந்த சாம்பல் நிற அம்பர் கண்கள் உடைய 6 அடியில் மிளிரும் கிராமத்து ஆண் அழகன் சண்முகவேலன். ஆனாலும் அவன் மனதை காந்தமாக கவர்ந்தெழுத்த வஞ்சி பெண்ணின் மனதில் எந்த விதத்திலும் அவன் மீது பிடித்தமின்றி போனதே. அழுத்தமான காலடியை தரையில் பதித்து கன்னம் வரை நீண்ட முறுக்கு மீசையை ஒற்றை விரலால் அழகாக நீவி விட்டவாறு அரை வாயில் வரை வந்தவன் அதற்கு மேல் உள்ளே செல்லாமல் தயங்கியவனாக அவன் கழுத்துக்கு கீழ் இருந்த கதவு வழியாக குனிந்து பார்க்க விட்டால் எரிமலையாக வெடித்து சிதற காத்திருக்கும் அடங்காத மனைவியை கண்டு ஆழ்ந்த மூச்செடுத்து எதற்கும் தயாரான நிலையில் உள்ளே சென்றான் வேலன். விடாமல் அழுது அழுதே கண்ணீர் மொத்தமும் கழுத்தை ஒட்டிய மேல் சட்டையில் நனைந்து கண்ணீர் திட்டுக்கள் கூடாக கசிந்து போனது. தான் செய்த பெரிய முட்டாள்தனத்தினால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக போயிற்று என மனதில் வெம்பி தவித்தவளுக்கு தன்னுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட வேலனை விட்டால் தன் கையாலே கொன்று போடும் தீராத கோபத்தில் இருந்தவளை பாப்பா என மென்மையாக அழைத்திருந்தான் கரடு முரடு குரலை செருமிக்கொண்டு. சுடர்வெளியால் சுட்டெரித்தவளாக கட்டில் மீதிருந்து வேகமாக எழுந்தவளோ பாய்ந்து அவன் சட்டையை பிடித்து உலுக்கியவளாக, யாருடா நீ? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இதுவரைக்கும் உன்னை நான் பார்த்தது கூட இல்ல. அப்படி இருக்க எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அப்படி சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்த? பணம் காசுதான் உன் நோக்கமா இருந்திருந்தா எவ்வளவு வேணாலும் உன் முகத்துல விட்டு எரிஞ்சிருப்பேனே. அதை விட்டுட்டு எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்திருந்து கச்சிதமா காய நகர்த்தி உன்னோட கேடுகிட்ட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டல. இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே. மீண்டும் கண்ணீர் உடைப்பெடுக்க ஆத்திரம் தீராது 4 அறைகள் அவன் கன்னத்தில் சரமாரியாக விழுந்தன. அவளின் கோபத்தின் நியாயத்தை உளமாற உணர்ந்திருந்தவன் எந்த ஒரு கோபமும் இன்றி, பாப்பா நான் சொல்ல வரத கொஞ்சோடு கேள. குரல் கம்ம வேலன் தொடங்கும் போதே, சி நிறுத்து, இன்னொரு முறை பாப்பா நோப்பான மரியாதை கிட்டு போயிடும் பாத்துக்க. விரல் நீட்டி கத்தியவளை நெருங்கி ஆறுதலாக தொட வந்தவன் கரத்தை ஆவேசமாக தட்டி விட்டவளாக, சி கிட்ட வராத, என் மேல உன் சுண்டு விரல் பட்டாலும் கொன்னுடுவ. முன்ன என் வீட்டுல சாதாரண தோட்ட வேலை பார்த்த வேலைக்காரன் நாயினி. நான் ஒருத்தரை விரும்புறேன்னு நல்லா தெரிஞ்சும் அவரை போல ஆள் மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாத்தி கெடுத்ததும் இல்லாம வெக்கமே இல்லாம என்ன பஞ்சாயத்துல நிறுத்தி அவமானப்படுத்தி எனக்கு தாலியை கட்டி என் வாழ்க்கையை கெடுத்த உன்னை பார்க்க அப்படி பத்திக்கிட்டு வருது. மனவேதனையை உள்ளடக்கி கொண்டவனாக கோபம் தீராது காதை மூடிக்கொண்டு அடிக்குரலில் சீறியவளை நிதானமாக பார்த்தான் வேலன். இங்க பாரு பாப்பா என தொடங்கியவன் அவளின் ருத்ரவெளிகளை கண்டு பைரவி என்று சொல்ல வந்தவன் மீண்டும் அவளின் கோபமான முறைப்பில், சரி சின்னம்மா போதுமா? கால்மி மேடம். மூச்சு வாங்க உரைத்தவளை ஆள் பார்வை பார்த்து, நான் உனக்கு புருஷன்,
இந்த மேனம் கீடம்லாம் ஏதோ ஒட்டாத உறவு மாதிரி இருக்குதே. எதையோ பேச வந்து அவன் உரிமையை நிலைநாட்டியதில் வெகுண்டெழுந்த கோபத்தோடு, நீ எனக்கு புருஷனே இல்லைங்கிற, நீ என்ன உறவை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தாலி கட்டினவையெல்லாம் புருஷனாக முடியாது. எனக்கு புருஷனா வர போறவனுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி என் வீட்டு வேலைக்காரன் உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஊருக்காரங்க கண் துடைப்புக்காக என் கழுத்துல கட்டின இந்த ஒண்ணு இல்லாத மஞ்ச கைத்த கூடிய சீக்கிரம் உன் கையாலேயே அறுத்து எரிய வச்சு உன்னையும் இந்த ஓட்ட வீட்டையும் விட்டு போகல நான் பைரவி இல்ல. அகங்காரமாக கத்தியவளை நெஞ்சினில் உருண்டோடிய கலவரத்தை மறைத்தவனாக ஏறிட்டு, கண்ணால முடிஞ்ச அன்னைக்கே அவசகுணமா பேசுறது தப்பு பைரவி. கோபத்துல கூட வார்த்தைய கவனமா உபயோகிக்கணும். சாதாரணமா பேசுறத வார்த்தைக்கு விட கோபத்துல பேசுற வார்த்தைக்கு வீரியம் அதிகம் என்பதனை சற்றே கடுமை ஒளிந்த திடமான குரலினால் உதிர்த்தவனை அலட்சியம் செய்தவளாக, என்னை ஏமாத்தி கெடுத்த நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. மரியாதை இங்கிருந்து வெளியே போறியா இல்ல நான் வெளியே போகட்டுமா? வீடே அதிர தாம் தூம் என கத்திக்கொண்டு இருந்தவளிடம் தற்போது எதுவும் பேச முடியாது என உணர்ந்தவனாக சோர்ந்த மனதை திடப்படுத்தி கொண்டு அவளுக்கு சற்று தனிமையை வழங்கிவிட்டு வெளியே வர செண்பகம் பிடி பிடி என பிடித்து கொண்டார் அவனை. வாடா, என்ன சொல்றா? பணத்திமிரு பிடிச்ச அடங்காத உன் புது பொண்டாட்டி வந்த அன்னைக்கே உன்னைய வெளியே துரத்தி விட்டுப்புட்டு அவ மட்டும் உள்ளுக்குள்ள சொகுசா இருக்காளா? இழித்து பேசிய அன்னையை ஆயாசமாக கண்டான் வேலன். மா, சும்மா ஏதாவது பேசி வம்பு பண்ணாத. இந்த தப்புக்கு எல்லாம் முழு முக்கிய காரணம் நான் தான். அவளை விருப்பமில்லாத எதையுமே நேரடியா சொல்லாம நிறைய முட்டாள்தனம் பண்ணிப்புட்டேன். அந்த கோவத்துல ஒரே நாளில் அவளுக்கு போயிடுமா சொல்லு? குற்ற உணர்ச்சியில் குரல் தழுத்தழுக்க தலை குனிந்து சொல்லும் மகனை கண்டவருக்கு நெஞ்சமெல்லாம் பதறிவிட்டது. எப்படி தலை நிமிந்து கம்பீரமா தெரிஞ்ச புள்ள, இன்னைக்கு பெத்தவளை கூட நிமிந்து பார்க்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டியடா என கண்ணீர் சிந்தியவர், நீயே விரும்பினது தப்பில்ல வேளா, ஆனா இப்பேற்பட்டவளை போய் விரும்பி தொலைச்சிருக்கியே, அதை நினைச்சாதாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. நல்ல பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு முன்னாடி அம்மா அவளை ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? ஆனா நீங்க விரும்பினது ஒரு விஷ பாம்ப. எந்த விதத்திலையும் இவ யாருக்கும் எந்த ஒரு நல்லதும் பண்ணதில்ல. அப்பேற்பட்டவ உன்ன மாதிரி ஒரு சாதுவான ஒருத்தனை அனுசரிச்சு வாழுவாளா? நம்ம குடுமைய தலைக்க வைப்பாளா? இதெல்லாம் நினைக்கும் போது உன் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்குது வேளா என்று தேம்பி அழுதவரை சமாதானம் செய்ய முடியாத நிலையில் வெறித்து நின்றான். இது போதாதுன்னு உங்க அப்பாரு ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல போய் பஞ்சாயத்தை கூட்டி இந்த அடங்கா பிடாரிய கண்ணால பண்ணது தெரிஞ்சா, ஐயோ என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு தலையெல்லாம் சுத்துது சாமி. அவர் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேனோ? நடுக்கமாக அழுத அன்னைக்கு எவ்வித பதிலையும் கொடுக்காமல் வீட்டை விட்டு வெளியேறி சென்றான் சண்முகவேலன். 10-12 வருஷத்துக்கு பிறகு என் பிறந்த ஒரு பக்கம் போக போறோம். அதுவும் உன் மாமனை உனக்கு கட்டி கொடுக்க சொல்லி கேட்க. நீ வயசுக்கு வந்த போது உன்னைய எல்லாரும் பார்த்தது அப்பைக்கும் இப்பைக்கும் எம்புட்டு வித்தியாசம். என் ராசாத்தி, நீ அம்புட்டு அழகா அம்சமா இருக்கிற தாயி. உன் மாமன் உன்னைய பார்த்தா நிச்சயமா உன் பக்கம் சாஞ்சு போடுவான் பாரு. கண்ணாடிக்கு முன் அமர்ந்திருந்தவளின் நீண்ட கூந்தலில் மல்லிகையும் அதன் நடுவில் ஆரஞ்சு கனகாபரம் சரத்தையும் அடர்த்தியாக சூடி மல்லிகையை முன்னால் போட்டு அழகு பார்த்தார் ராக்காயி. வெட்க சிரிப்போடு அனைத்தையும் உள்வாகி கொண்டவளாக, ஏமா நிசமாலுமே மாமனுக்கு என்ன பிடிக்குமா? மையிட்ட கண்கள் பிரகாசித்து மின்னியது அவளின் வட்ட முகத்தினில். அடி ஏண்டி உனக்கு இது திடீர் சந்தேகம்? உன் மாமனுக்கு உன்னைய பிடிக்காம போனாலும் உன் ஐத்தக்காரிக்கு உன்னைய பிடிச்சுவிடும். அவ விட்டாலும் ஏன் அன்னிக்காரி செண்பகம் உன்னைய விட மாட்டாடி. ஏன்னா நீதே அவ வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ வயசுக்கு வந்த போதே ஒப்பந்தம் போட்டவ. அவ அம்புட்ட லேசுல எல்லாம் மனசு மாற மாட்டாடி. சும்மா வசன்னு கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காம வெளியே போய் துரசாமி மாட்டு வண்டியை கட்டிட்டானு பார்த்துட்டு வா. நேரத்தோட கிளம்புனாதே விடியலுக்குள்ள ஊரு போய் சேர முடியும். அவசரமாக உரைத்த ராக்காயி கட்டை பைகளில் அடுக்கி வைத்த துணிமணிகளை எல்லாம் வெளியே எடுத்து வைத்தார். கரும்பச்சை நிற ரவிக்கை பாவாடையும் சிவப்பு நிற தாவணியுமாக எண்ணெய் வைத்து வலித்து சீவிய போதிலும் குட்டி தெய்வதை போல் தன் மனம் நிறைந்தவனை பார்க்க போகும் ஆவலில் புன்னகையோடு துள்ளி ஓடினாள் துளசி. எப்பா, இப்பவே மணி 4 ஆச்சு. இருட்டுறதுக்குள்ள பள்ளிப்பட்டியிலிருந்து குறிஞ்சிப்பட்டிக்கு எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடு. உனக்கு புண்ணியமா போவோம்
என்றபடியே கூடார அமைப்பு கொண்டு காணப்படும் அமைப்பிலான கூட்டு வண்டி என அழைக்கப்படும் மாட்டு வண்டியில் ராக்காயி ஏறி அமர அவரை தொடர்ந்து துளசியும் ஏறி அமர்ந்தாள். என்ன இந்த மனுஷனை இன்னும் காணல? அப்பத்துல இருந்தவ பாத்ரூம்குள்ள உக்காந்துக்கிட்டு வெளியே வராம போற நேரத்துல இப்படி அட்டகாசம் பண்றாரு. ஏண்டி, உன் அப்பனை திரும்பவும் உன்னைய கூப்பிட சொன்னேனே, கூப்பிட்டியா இல்லையா? அந்த ஆள முதுகு காட்டி அமர்ந்திருந்தவளை மொத்தன மொத்தி எடுத்தார் ராக்காயி. அம்மா, எம்பிட்டு தரதே அவளை போய் கூப்பிட்டு வரது? வரேன்னு குரல் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு கடைசி நேரத்துல வரலன்னா அதுக்கு நானா பொறுப்பு? என்னைய போட்டு அடிக்கிற? போ, நீயே போய் அப்பாவை கூப்பிடு. முறுக்கி கொண்டு முதுகை தேய்த்து கொண்டவளை முறைத்தவராக, யோ, இன்னமும் வெளியே வராம உள்ள போதுங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வெளியே வரையா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ராக்காயை ஒரே கத்தாக கத்தியதில் துளசியும் வண்டியை இயக்க தயாராக இருந்தவரும் ஒரு சேர காதுகளை இறுக்கமாக மூடியிருந்தனர். ஐயோ ராக்கு, அவசரமா போகும்போது இப்படி கத்திக்கு மானத்தை வாங்குவியா நீ? வேட்டியை கழுத்தில் மாட்டி அன்றாயரை சரி செய்தபடி வயிற்றை பிடித்துக் கொண்டே அவசரமாக ஓடி வந்த குணசேகரனை முறைத்து தள்ளினார் ராக்கு. எப்பயாவது அவசரமா போனா பரவாயில்ல, எப்பவுமே அவசரமா போற உன்னைய என்னத்த பண்ணி தொலைக்கிறதோ? ஒழுங்கா வந்து வண்டியில ஏறியா? உன்கிட்ட எங்கேயாவது கிளம்புறனால இதே அக்க போறா போச்சுது. தலையில் அடித்து கொண்ட ராக்கை முறைத்து, மனுஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்காத இவெல்லாம் என்ன பொஞ்சாதியோ. முணுமுணுத்தபடி இடுப்பில் சரியாக வேட்டியை கட்டிட, அங்க என்ன முணுமுணுப்பே? அதட்டலாக ராக்கு கத்தியதும், மூக்குல பெரிய கொசு போயிடுச்சுமா, வேற ஒன்னும் இல்ல. இழிப்பாக காற்றில் கைகளை அடித்துக்கொண்டு வண்டியில் ஏறி அமர்ந்தார் குணசேகரன். வர வர வாய் கொழுப்பு கூடி போச்சு உனக்கு. உங்க அப்பனுக்கும் சரியில்லை, ஊருக்கு போய் இருக்கு அவனுக்கு. இருவரின் சண்டையை வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டவளின் காதில் பற்களை கடித்து, ஏப்பா நீ என்ன இங்கனவே பார்த்துட்டு இருக்க? வண்டியை எடு. கணவர் மீதிருந்த கோபத்தை அவரிடம் காட்டிட அடுத்த நொடியை வண்டி நகர்ந்து குறிஞ்சிப்பட்டி நோக்கி பிரதான பயணம் மேற்கொண்டது. துளசியின் மனம் கவர்ந்த மன்னவன் யார்? வேலனா அல்லது வேறு யாரோவா? அத்தியாயம் 3. ஏனே எம்பிட்டு தர கூப்பிடுறது? காதல விழுந்துச்சா இல்லையா உனக்கு? உன் பாட்டுக்கு வரப்ப வெறிக்கிறவ. தலையில் கட்டி இருந்த சிவப்பு நிற துண்டை யோசனையாக கல்லட்டியபடி அவன் முன்னே வந்து மண்ணில் கை ஊன்றி அமர்ந்தான் முத்து. பசுமை குலுங்கிய வயல்வெளியை வெறித்து கொண்டிருந்த வேலன் சலனமற்று முத்துவின் புறம் தலையை மட்டும் திருப்பினானே தவிர்த்து வாய் திறக்கவில்லை. ஏனே, என்னாச்சு உனக்கு? எதுக்கு உன் முகமே சரியில்லாத மாதிரி இருக்கு? என்னானே, ஏதாவது பிரச்சனையா என்ற முத்து கடந்த 2 வாரமாக ஊரில் இல்லாது இப்போதுதான் வந்திருக்கிறான். ஆகையால் வேலன் பைரவி திருமணம் முதல் ஊரில் நடந்த எந்த கதையும் அவன் செவியை எட்டாமல் போயின. அக்கா புருஷனை சரி கட்டிட்டு வரேன்னு சொல்லி ஊருக்கு போனியே, பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சதா? உன் அக்கா புருஷன் இப்போ திருந்தி இருக்கிறானா இல்ல திரும்பவும் கூடி கூத்தியான சுத்திக்கின்னு அலமுவ அடிச்சு கஷ்டப்படுத்துறானா? முத்து கேட்ட கேள்வியை தவிர்த்து விட்டு வேறொரு பேச்சுக்கு தாவி மீண்டும் வயல்வெளியை பார்த்தபடி வினவினான் வேலன். வேலன் அப்படி கேட்டதும் முத்துவின் முகம் சோகத்தில் ஆழ்ந்தன. என்னாச்சுடா முத்து, சத்தத்தையே காணல? அந்த நாயி இன்னும் திருந்தாம தான் சுத்துதா என்றான் ஒருவித இறுகிய முகத்தோடு. ரொம்ப நம்பிக்கையா போனேனே, எப்படியாவது அந்த ஆளுக்கு புத்திமதி சொல்லி திருத்திடலாம்னு. ஆனா எங்க, ஒத்த புள்ள பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்தவன் கூட வேலை பார்க்கறவகிட்ட மயங்கி படிப்படியா கூடி கூத்தியான்னு அக்காவோட வாழ்க்கையே வீணாக்கி புட்டானே. பலதரம் சொல்லி பார்த்தாச்சு, எதுவும் வேணாம், ஒழுங்கா அக்கா கூட சந்தோஷமா சேர்ந்து வாழுன்னு, புள்ளைய பார்த்துக்கோன்னு சொன்னேன். மேல மேல கூடி கூத்துன்னு அட்டகாசம் பண்றானே தவிர திருந்தி வாழ போற மாதிரி தெரியல. அதே அக்காளையும் புள்ளையும் கையோட கூட்டியாந்துட்டேன் என்றான் கவலையோடு. அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்ட வேலன், இனிமே அந்த நாயை வந்து திரும்ப கூப்பிட்டாலும் அலமவ அவங்க கூட அனுப்பக்கூடாது. இங்கனவே புள்ளையோட இருக்கட்டும். அதுக்கு என்ன வசதி வேணுமோ தயங்காம கேளு, செஞ்சு தர என்றான் முத்துவை அழுத்தமாக பார்த்து. இல்லனே, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம்? அவன் தயக்கமாக சொல்லிட, எனக்கு சிரமமா? ஏதோ ஒரு விதத்துல பார்த்தா அலமுவோட வாழ்க்கை வீணா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன் முத்து. அந்த குற்ற உணர்ச்சிக்கு பிராயச்சத்தமாதேன் இத நான் பண்ணிதே ஆவணும். நான் தான் அவளுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டா.
அதனால நீ பண்ற மாதிரியே பண்ணு. தீர்க்கமாக உரைத்த வேலன், இதுதான் என் முடிவு எனும் விதமாக மண்ணில் இருந்து எழுந்து கொண்டு பின்னால் தட்டி விட்டு நடக்க, சரிண்ணே, நீயே சொன்னது மாதிரியே செஞ்சு போடுற. ஆனா எப்பவும் இல்லாம உன் முகம் எதுக்கு சோர்ந்து போய் கிடக்கு என்றான் தொடக்கத்தில் இருந்து. ஆழ்ந்த பெருமூச்சு விட்ட வேலன் நிதானமாக அவன் புறம் திரும்பி, எனக்கும் பைரவிக்கும் கண்ணால முடிஞ்சு போச்சு. குரலில் சுரத்தின்றி உரைத்ததும் அதிர்ந்து வெடித்தான் முத்து. ஏனே, நிசமாலுமா சொல்ற என்றதும் மீசை மறைத்த இதழுக்குள் விரக்தி புன்னகை சிந்தி ஆம் என மெல்லமாக தலையசைத்து, கண்ணால மட்டும்தே முடிஞ்சது, மற்றபடி அவளாதான் இருக்கா, நானாதான் இருக்கேன், வேற எந்த மாற்றமும் இல்லை என்று குரலை செருமி கொண்டவனாக, இப்ப அவன் எங்கிட்ட இருக்கான்? கை சட்டையை மடித்துவிட்டு கண்கள் சிவப்பேறி கேட்ட துணியில் அலமுவின் புருஷனுக்கு சனி உச்சத்தில் நின்றிருக்கிறான் என உணர்ந்து கொண்ட முத்து, வேற எங்கன்னு இருப்பான், அவ கூட வேலை பார்க்கிற அந்த சோனா ஊட்டலவே வக்கனையா படுத்து கிடப்பான் என்றான் எரிச்சல் பட்டு. அவன் சொன்ன அடுத்த சில நொடிகளில் பெரிய பாதத்தை அழுந்த மண்ணில் ஊன்றி சென்றிருந்த அவனது பாத சுவடுகள் மட்டும்தான் அங்கு பதிந்திருந்தது. அதை கண்டு பதறி எங்கே விபரீதம் நடந்தேறி விடுமோ என்ற பயத்தினில், ஐயோ அண்ணே நில்லுனே, நானும் வரேன் என்று கத்தியபடி முத்து ஓடுவதற்குள் முதுகின் பின் சட்டை பலூன் போல் காற்றில் பறக்க டுடுடுடுடு என புல்லட் அதிர அங்கிருந்து அத்துணை வேகத்தில் பறந்திருந்தான் வேலன். தாலி கட்டிய தினத்திலிருந்து அறையை விட்டு பெரிதாக வெளிவரவில்லை பைரவி. குளிக்கவும் அவசர தேவைக்காகவும் வீட்டின் வெளியே உள்ள குளியல் அறையை வேலன் காட்டியதும் பெரிய பிரளயமே உண்டானது வீட்டினில். சிறிய குளியல் அறையிலேயே குளிக்கவும் செய்து கொள்ள வேண்டும், மற்ற வேலைகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும். மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வாளியை கூட இடம் விட்டு தள்ளி வைக்க முடியாது. அங்கு மொத்த குடும்பமும் அங்குதான் தங்களது தேவைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். பழைய சுவர் ஊறி தரை பேர்ந்து என புதிதாக பார்ப்போருக்கு முகம் சொலிக்க வைக்கும் வண்ணம் இருந்த பாத்ரூமை கண்டு பைரவி சீற்றமாக கொந்தளித்து போனாள் என்றால் வேலன் நொந்து போனான். பாப்பா, கொஞ்சம் அமைதியா இரேன், உனக்காக வேற எதுனா யோசனை பண்றேன் மெதுவாக அவளுக்கு எடுத்து சொல்லும் போதே, அவளுக்காக நீ என்னடாண்டா யோசனை பண்ண போற? பெரிய ஊர் உலகத்துல இல்லாத மகாராணி டைல்ஸ் போட்ட பாத்ரூம்ல தான் குளிப்பா பாரு. நீயே உள்ள போவேடா, அவளுக்கு வந்தா இங்கனவே சகிச்சுக்கிட்டு போகட்டும், இல்லைன்னா நாரட்டும். செண்பகம் வேறு இடை புகுந்து கத்தியதில் கோவத்தில் மூச்சு இறைக்க வேலனை முறைத்தவளை சங்கடமாக கண்டான். அம்மா, அவன் வசதியா வளர்ந்த புள்ள, அவ கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. திடுதிப்புன்னு தாலியை கட்டி போட்டதால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போன்னு கராரா சொன்னா எப்படி? நீ உள்ள போமா, நான் அவளை பாத்துக்கிறேன் என்றான் வேலன். உரைத்தாலும் மிகவும் அழுத்தமாக வெளிவந்த வார்த்தைகளில் அவனுக்கு மேலும் எதுவும் பேசாமல் செண்பகம் இருவரையும் முறைத்தபடியே உள்ளே சென்றார். உன் அம்மாவை உள்ள அனுப்பி விட்டுட்டு நீ என்ன பார்த்துக்க போறது? என்னால இந்த குப்பையில இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் போறேன். என் வீட்டுக்கு போனா தானே என் அப்பாவுக்கு சங்கடம். நான் இந்த ஊரை விட்டே போறேன். வேற எங்காவது போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி என்ன நானே பாத்துக்கிறேன். கோபமாக கத்தி உரைத்து விட்டு அங்கிருந்து வேகமாக செல்ல எத்தனைத்தவளின் கருத்தை, பாப்பா நில்லு என சட்டென பற்றி இருந்ததில் நிற்க முடியாமல் ஆடவன் மீதே முட்டி மோதி நின்றவளின் முகம் அவன் இதயத்தில் ஆழ புதைந்திருந்ததில் வஞ்சியின் ஸ்பரிசத்தில் மூச்சடங்கி நின்றான் வேலன். கரம் பற்றிய இரும்பு கரமும் அவசரத்தில் இடையில் இடம் மாறி அழுத்தமாக பிடித்து கொண்டதில் அவள் உடல் கூச்சத்தில் நடுங்கியதோ இல்லையோ அவனது கரங்கள் ஒருவித படபடப்பில் நடுங்கிட இன்னும் சற்று அழுத்தம் கூட்டிய நேரம் சப்பென அவன் கன்னத்தில் அரைந்திருந்தாள் பைரவி. என்னடா நினைச்சிட்டு இருக்க ராஸ்கல்? எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன நீ டச் பண்ணதும் இல்லாம கட்டி பிடிச்சி இருப்ப? என்ன டச் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல கருமணிகள் ஆங்காரமாக உருள கர்ஜனை செய்தவளை அம்பர் நிற கூரிய கண்களால் நிதானமாக ஏறிட்டவனாக, உன்னைய தொட எனக்கு தகுதியை விட உன் மேல இருக்கிற என் காதல் பெருசு பைரவி. ஆனாலும் உன் அனுமதி இல்லாம நான் உன்னைய தொட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்ல வரத கேளு. வேலன் சொல்லிக்கொண்டே இருக்கும் போதே அலட்சியமாக இதழ் சொல்லித்து, நீ என்ன சொன்னாலும் என்னால இந்த குப்பையில தங்க முடியாது. உன்னால முடிச்சதை பார்த்துக்கோ
திமிராக உரைத்துவிட்டு திரும்பியவளின் கரத்தை இம்முறை தெரிந்தே இறுக்கமாக பற்றி இருந்தான் வேலன். ஹே சீ சீ, என் கையை விடு என மூச்சு வாங்க கத்தியவளை சட்டென இழுத்து அணைத்து சற்றே ஆசுவாசமாக மூச்சை இழுத்து விட்டவனாக காச் மூச் என கத்தியவளின் தாடை பற்றி அவளின் கருவிழிகளில் தன் அம்பர் விழிகளை ஆழமாக கலந்து, இந்த தரம் தெரிஞ்சேதான் உன்னைய தொட்டேன் பாப்பா. அடிக்கடி இது போல உன்னைய தொட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கெல்லாம் தனித்தனியா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் சேர்த்துதே முதல்ல கேட்ட மன்னிப்பு. நீயே ஒத்துக்கிறையோ ஒத்துக்கிடலையோ, நீயும் நானும் இந்த ஊரறிய புருஷன் பொஞ்சாதி. என் மனசுலையும் நீதான் ராணி. உனக்கு இனியா அடிக்க கடிக்க தண்டிக்க சண்டை போட இப்படி எல்லாத்துக்கும் முழு உரிமை இருக்கே தவிர என்னைய விட்டு போறேன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. போகவும் விட மாட்டேன். திடமான குரலில் அச்சு பிசகாமல் சொன்னது. அவனது இறுகிய முகத்தை கண்டு தொண்டைக்குழி எச்சில் உலர்ந்து விட்டது அவளுக்கு. அவள் அடுத்து பேச முடியாதபடி ஆடவனின் வலிமை வாய்ந்த கரம் அவளை சுற்றி வளைத்து கழுத்தினில் மாலையாக கோர்த்து நெற்றி முட்டி உரைத்து கொண்டு இருந்தவன் அவனது திடீர் செயலில் திகைத்து கருவெளிகள் அலைமோத பேச்சற்று நின்றவளை சட்டென தன் தோள் மீது தூக்கி போட்டு குளியலறைக்குள் இறக்கிவிட்டு அவள் என்னவென உணரும் முன் வெளிப்பக்க கதவை அடைத்து தாளிட்டு இருந்தான் வேலன். ஏய், கதவை திருடா தடிமாடு, சி, இங்க நிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. எதுக்குடா உள்ள விட்டு கதவை சாத்துன? மரியாதைய திற கதவை. ஆத்திரத்தில் கதவை வேகமாக தட்டவும் வெளியே அமைக்கப்பட்டிருந்த சலவைக்கல் மீது சாதகாசமாக அமர்ந்தவனாக, 4 மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ளரையும் வேலையை முடிச்சுட்டு வரல, அதுக்கு பிறகு நீ இதே கஷ்டப்படுவ பாப்பா. சீக்கிரம் உனக்கு தேவையான ஏற்பாட்டை என்னால் முடிஞ்ச வர தயார் பண்ணி தர. அது வரைக்கும் இங்கே இருக்கிறத வச்சு பயன்படுத்திக்கோ. இல்லை உங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு இம்புட்டு நேரமும் நீ பண்ணதை அலும்பல சொல்ல வேண்டியதா இருக்கும். அது மேற்பட்டு உன் முடிவு. சாதாரணமாக உரைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான் வேலன். உள்ளே நெஞ்சமெல்லாம் பற்றி எரிய ஆத்திரத்தை அடக்க முடியாது நின்றவளின் கண்கள் அவளை மீறி கலங்கிட சற்று நேரம் கை முஷ்டி மடக்கி கண்மூடி நின்று வேறு வழியின்றி தன் தேவையை முடித்துவிட்டு கதவை தட்டினாள். கடுங்கோபம் கொண்டு தண்ணீர் சத்தம் கேட்டதில் இதமான ஒரு மின் புன்னகை தடித்த அதரத்தில் பரவி மறைந்து கதவை திறந்து விட்டவனை அக்னி விழியால் பொசுக்கி தள்ளினாள் பைரவி. குளியலறை பிரச்சனை ஒருபுறம் இருப்பினும் உணவு உண்ண வைக்க வேறு ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தான் வேலன். அதிலும் செண்பகம் வேறு. வீட்டில் வேலை செய்தால்தான் சோறு என்று காட்டமாக சொல்லி சாமானை போட்டு உடைத்திட பைரவியின் மிதப்பான பார்வையிலும் பேச்சிலும் சண்டை வலுவாகிய நேரம் வேலன் அவசர வேலை விஷயமாக வெளியே சென்ற சமயம் வெடிகுண்டாக உள்ளே வந்தனர் ராக்காயி குடும்பம். வந்ததும் வராததுமாக வேலன் பைரவி திருமண விஷயம் அறிந்து துளசி கண்ணீர் மாலை வடிக்க ராக்கு பைரவியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை அடைத்திருந்தார். அத்தியாயம் 4. மங்கி மறைந்த கதிரவன் தன் மறைப்பை நீக்கி மகிழ்ச்சி பொங்கும் மலராய் மலர்ந்த இனிய காலை பொழுது. அது அனைவருக்கும் இனியதாகிவிடுமா என்ன? அம்மா, நான் வயலுக்கு போறேன். போயிட்டு வர ராத்திரி கூட ஆகலாம். பைரவி நல்லா தூங்குறான். அவ தூங்கி எழுந்ததும் அவளை வையாம குடிக்க காப்பி தண்ணி கொடு. அவளா வந்து எதையும் கேட்க மாட்டான். அதனால சோறும் சத்த சிரம பார்க்காம போட்டு கொடுத்துடு. நான் வர வரைக்கும் அவளை பார்த்துக்கோ. தன்மையாக சொன்னபடி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வந்த வேலனை மேலும் கீழுமாக ஒரு மார்க்கமாக பார்த்தார் செண்பகம். மோ, உன்கிட்ட தான் சொல்றேன். என்னத்துக்கு என்னை அப்படி பார்க்குற நீயே? சங்கடமாக தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டான் அவன். வெறும் சோறு மட்டும் போட்டு உம்ம பொண்டாட்டிக்கு கொடுத்தா போதுமா? இல்லை சோத்தை பிசைஞ்சு வாயில ஊட்டி புட்டு குளிப்பாட்டி கிளிப்பாட்டி விட்டு பவுடர் பூசி கையால் அமுக்கி தாளாட்டு பாடி ஆடி சேவகம் செய்யணுமா? பேச்சு துணி எல்லாம் சந்திரமுகியாக மாறின தருணம். ஏன் பார்க்கறது கேட்டது ஒரு குத்தமாடா? மனதில் நொந்து கொண்டு சிறிது நேரம் பாவமாக செண்பகத்தின் புலம்பலை கேட்க அவர் நிறுத்துவது போல் தெரியவில்லை. சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க சொன்னேன். அதுக்கு எதுக்குமா இப்படி பேசுற? விருப்பம் இருந்தா குடு, இல்லாட்டி உடு. போற வழியில புடிந்தாமாவ சோறு கொண்டாந்து கொடுக்க சொல்லிட்டு போறேன் என்றவன் வெளியே செல்ல எத்தனைக்க, ஒரு ஆம்பளை நீயே இம்பிட்டு காத்தால எழுந்து குளிச்சு முடிச்சு வெளியே கிளம்பிட்ட. ஆனா சீமையில இல்லாத உன் பொண்டாட்டி இன்னமும் படுக்கையை விட்டு எந்திரிக்காம சொகுசா படுத்து கிடக்காளே. இந்த கூத்தெல்லாம் எந்த ஊர் உலகத்திலேயாவது நடக்குமா?
நானெல்லாம் உங்க அப்பாவை கட்டிக்கிட்டு வந்த நாளில் இருந்து காலங்கத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு குளிதண்ணியில குளிச்சு முடிச்சு வீட்டு வேலை அம்புட்டையும் ஒத்தாளா எடுத்து கட்டி செஞ்சு முடிப்பேன். ஆனா இவ அப்படியா? பாத்திரத்தை டொங்கு டொங்குன்னு வைத்த செண்பகத்தின் வாயை விலை கொடுத்து திறந்து விட்டான். மா, பைரவி விடிய விடிய கொசுக்கடியில தூங்க முடியாம அவதிப்பட்டு விடியதே தூங்க ஆரம்பிச்சா. அவன் சொல்லி முடிக்கும் முன், இல்லனா மட்டும் அவ காலங்காத்தால எந்திரிச்சு ஊட்ட கூட்டி சுத்தம் செஞ்சு சோறாக்கி குழம்பு கூட்டு பொரியல்னு வாய்க்கு ருசியா செஞ்சு உனக்கு விருந்து வச்சிருப்பாளாக்கும். இதுல மகாராணிக்கு கொசு வேற கடிச்சதான், அதனால அவ தூங்கலையாம். என்னடா கதை விடுற? முந்தியை இடுப்பில் சொருகிக் கொண்டு காலையிலேயே பஜனை நடக்க உள்ளே நல்ல உறக்கத்தில் இருந்த பைரவி இறைச்சல் தாழாமல் சலிப்போடு கண் விழித்து அமர்ந்தாள். எனக்கு நேரம் ஆச்சுமா, வெளியே போற நேரத்துல இப்படி சத்தம் போட்டா என்ன நான் செய்யறது? அவ இந்த வீட்டுல பொருந்தி வாழ காலம் எடுக்கும். அதுக்காக தினமும் அதையே சொல்லி சத்தம் போடுறதால ஒன்னும் ஆக போறது இல்ல. அவளை நான் விரும்பி தாலி கட்டி கூட்டியாந்து வச்சிருக்கேன். என் மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோட விட்டு போட்டு ஆக வேண்டியது பாரு. நான் போயிட்டு வரேன். எப்போதும் பொறுமையை மட்டுமே தாயிடம் கடைபிடிப்பவன் நேத்து வந்த அடங்காதவளுக்காக இன்று குரல் உயர்த்தி விட்டு சென்றதில் செண்பகத்தின் மனமெல்லாம் திபு திபுவென எரியாத குறைதான். வேலன் சென்ற சிறிது நேரத்தில் எல்லாம் மீண்டும் பாத்திரமும் உடையும் சத்தமும் செண்பகத்தின் குரலும் அவ்வீட்டினை இரண்டாக்கிக் கொண்டிருக்க பைரவியின் கொதிநிலை கூடிக்கொண்டே போனது. புல்லட் சத்தம் அதிர ஒரு சிறிய ஓலை வீட்டின் முன்னால் வந்து நின்றான் வேலன். அங்கு நிறைய ஆண்கள் இட்லி, பொங்கல், தோசை, வடை என வேண்டியதை கேட்டு வாங்கி வெளுத்து கட்டுவதிலேயே புரிந்திருக்கும். வீட்டு உணவகம் இன்று. அவனை கண்டதும் உள்ளிருந்த பெண்மணி, வாப்பா வேலா, என்ன சாப்பிடுற என்றார் புன்முறுவலோடு. எனக்கு எதுவும் வேணாம். பாக்கெட்டில் இருந்து 200 ரூபாயை எடுத்து நீட்டி, வீட்ல பாப்பா இருப்பா, அவளுக்கு காத்தாலைக்கு இட்லியும் மதியத்துக்கு சோறும் மாறிக்கிட்ட கொடுத்து விடு என்றவன் என்ன நினைத்தானோ. இல்ல, வேற யாராவது போனா அம்மா விடாது. நீயே கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்துட்டு போய் கொடுத்துடு. என்ன, அம்மா எதுவும் என் மேல இருக்கிற கோவத்துல உன்னைய வஞ்சு போட்டா அத்தை நினைச்சு வசனப்படாத, சரியா? ராவுக்கு நான் வந்து பாத்துக்கிறேன். சங்கடமாக அவன் சொல்லிவிட, அட என்ன வேளா நீ? செண்பகம் என்னைய வயலனாதே அதிசயம். நீ இப்போ நான் உன் பொஞ்சாதிக்கு சோறு கொண்டு போறேன் என்றார் தெளிவாக. பதிலுக்கு சின்ன சிரிப்பை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வயலுக்கு சென்றவன் முத்து சொன்னதை கேட்டு அலமுவின் கணவனை தேடி சென்றிடவும் பெருமூச்சு விட்டார் புனிதா. கணவனை இழந்து சுயமாக உழைத்து முன்னேறும் பல பெண்களுக்கு ஊரில் உள்ள சில நாக்கில் நரம்பில்லாத மனிதர்கள் சூட்டும் பல பெயர்களில் புனிதாக்கும் பங்குண்டு. அதிலும் வீட்டில் உணவு உண்ண வரும் ஆண்களை எல்லாம் வயது பாரபட்சம் என்று இணைத்து அவரின் காதுபடவே பேசுவது ஏராளம். அதில் செண்பகமும் ஒன்றுதான். மற்றவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பார்த்தால் நம் வயிறு நிறையுமா? போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், நாம் யாரென நமக்கு தெரிந்தால் போதும் என்ற கொள்கை கொண்டு தன்னம்பிக்கையை விடாது எதையும் புன்னகையோடு கடந்து சிறிய உணவகத்தை மேம்பட நடத்தி பணமே இல்லை என்றாலும் பசி என்று வருபவர்களுக்கு வயிறார உணவளிக்கும் அன்னலட்சுமிதான் இந்த புனிதா. எப்பா எப்பா, என்ன ஒரு அழுக்கலு குழுக்கலு! இந்தா இருக்கிற ஊருக்கு எம்புட்டு நேரமா வண்டியை உருட்டிக்கிட்டு வந்து கொண்டாந்து விட்டுருக்க. எப்படி இப்படி இருட்டி போச்சு பாரு! புலம்பியபடி கூட்டு வண்டியை விட்டு இறங்க முடியாமல் உருண்ட ராக்கை முறைத்தவன், வயசு பொண்ண வச்சிருக்கேன்னு இம்புட்டு சீக்கிரத்துல மாட்டை அடிச்சு தள்ளி ஓட்டியாந்ததும் இல்லாம வாயப்பாரு வண்டலூர் வரைக்கும் நீளுது. உள்ளுக்குள் வசவியபடி மாட்டை ஓரம் கட்டினான். ஏய் துளசி, இந்தாத்தா, நீ வண்டியை விட்டு இறங்கி இந்த பையங்களை எடுத்து வெய்யி. இந்தாயா உன்னை இந்தா, இன்னும் என்னத்தை வயிற்ற பிடிச்சுக்கிட்டு உன் பாட்டுக்கு உக்காந்து இருக்கிறவ. ராகத்திற்கு ஒன்றும் குறைவின்றி வண்டியில் இருந்து இறங்கி ஆளுக்கு 2 மூட்டையை எடுத்துக்கொண்டு வேலன் வீட்டு கதவை தட்ட போகும் முன்பே உள்ளிருந்து வந்த பேச்சு சத்தம் கேட்டு ஒருவரை ஒருவர் குழப்பமாக பார்த்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டனர். ஏய் என்னடி, வந்த நாள்ல இருந்து ஒரு வேலை கூட செய்யாம பெரிய மகாராணி மாதிரி உக்காந்த இடத்துல இருந்தே என் பிள்ளைய வேலை வாங்கினதும் இல்லாம உன் பாட்டுக்கு ஒய்யாரமா துண்ணுட்டு உறங்கி புட்டு என் புள்ள வீட்டுல இல்லைன்னு உடனே வாய் நீளுது. பைரவையிடம் மல்லுக்கு நின்ற செண்பகத்தின் வாய் இரவாகியும் மூடவே இல்லை.
சோறு கொண்டு வந்த புனிதாவையும் வாய்க்கு வந்ததை திட்டி அவர் கொண்டு வந்த உணவையும் வாசலோடு பிடுங்கி கொண்டு அனுப்பிவிட்டிருக்க வீம்புக்கு எதுவும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்த பைரவிக்கோ நேரமானதில் பசி வயிற்றை கிள்ளவே எழுந்து கிச்சன் பக்கம் வந்த குற்றம் செண்பகம் பிடி பிடி என பிடித்து கொண்டு பைரவியை வார்த்தைக்கு வார்த்தை அவமானப்படுத்திட அமைதியாக பொறுத்து போகும் குணமா பைரவியுடையது. அப்படிதான் நீலோ. என்ன பண்ண முடியும் உங்களால? சும்மா சும்மா என்கிட்ட தேவையில்லாம பேசி சண்டை போட்டா பதிலுக்கு எனக்கும் பேச தெரியாதா என்ன? நான் ஒன்னும் உங்க பையனை உயிருக்கு உயிரா விரும்பியோ புடிச்சு போயோ கட்டிக்கிட்டு வரல. அந்த ராஸ்கல் தான் என்னைய ஏமாத்தி என் வாழ்க்கையை கெடுத்து ஊருக்கு முன்னாடி நிறுத்தி கட்டாயமா என் கழுத்துல இந்த தாலியை கட்டி இழுத்துட்டு வந்து வச்சிருக்கான். இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியை பெத்து வளர்த்தவங்க முகத்தை போய் கண்ணாடியில பார்த்து 4 வார்த்தை நாக்கு புடுங்கிற மாதிரி நல்லா திட்டிக்கோங்க. ஆத்திரத்தில் கத்திய பைரவியின் கண்ணம் பழுத்து கண்கள் கலங்கி சிவந்து போனது. செண்பகம் கை நீட்டி இருந்ததில், யார பாத்துடி பொம்பளை பொறுக்கின்ற? ஏன் புள்ள தங்கண்டி, அதுல கால் தோசுக்கு நீ எல்லாம் ஈடாவையா? உன்ன மாதிரி ஒருத்திய பெத்ததுக்கு உன்னைய பெத்தவ தாண்டி நாக்கு புடுங்கிக்கிட்டு சாவணும். கண்களை உருட்டி செண்பகம் கத்த தற்போது ஒன்றும் பேச முடியாத அவல நிலையில் கோவத்தில் தீயாக அவரை எரித்துவிட்டு வேலன் வந்ததும் இருவருக்கும் ஒரு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்ற வெறியில் உதடு துடிக்க தனதரைக்கு ஓடியவள் மூச்சு வாங்க நிற்க கதவு படபடவென தட்டும் சத்தத்தில் வந்தது வேலனாக இருக்குமோ என நினைத்து கதவை திறந்த செண்பகத்திற்கு வெளியே இருந்த ராக்காயி குடும்பத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். டேய் பாஸ்கர், வெளியே வாடா நாயே! நீண்ட காலை தூக்கி பெரிய பாதம் பதித்து பூட்டி இருந்த கதவை எட்டி 2 விட்டதில் தேக்குமர கதவு 2ஆக பிளந்து சுவற்றில் பலமாக மோதி அடித்துக் கொண்டது. கதவு உடைந்த சத்தத்தில் அறையும் குறையுமாக உள்ளிருந்து அவசரமாக ஓடி வந்த இருவரையும் அற்பமாக பார்த்தான் வேலன். வேலனை கண்ட அலமுவின் கணவன் பாஸ்கரின் பார்வை ஏளனமாக படிந்தது. என்ன வேலா, இந்த பக்கம் அதுவும் அதிரடியா கதவை எல்லாம் உடைச்சு ஹீரோயிசம் காட்டியிருக்க? என்னவோ உன் அப்பம் வீட்டு. நன்கு போதையில் இருந்த பாஸ்கர் மேலும் ஒரு வார்த்தை பேசும் முன் வாயில் இருந்து பொல பொலவென ரத்தம் கொட்டி சுருண்டு விழுந்ததில் அவன் அருகில் இருந்த சோனா பின் நகர்ந்து சென்று மிரண்டு போனாள். உனக்கெல்லாம் பொண்டாட்டினா அம்பட்டு இலக்காரமா போச்சா? புள்ளைய பெத்து போடுற வரைக்கும் இனிச்சவ இப்ப கசந்து போயிட்டாளா? குரல் முழங்கி ஓங்கி அவன் வயிற்றில் ஒரு ஏத்த மரவட்டையாக உடலை சுருட்டி கொண்டு வழியில் கத்தியவனை பார்த்து கட்டினவளாக இருந்திருந்தாள் இந்நேரம் பதறியடித்து ஓடி வந்திருப்பாள். பாதியில் ஒட்டி கொண்டவள் மேஜையின் அடியில் பாதுகாப்பாக ஒளிந்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் அந்த அலமு உன்னைய ஒரு பக்கமா காதலிச்சவ தானே. இதுதான் சாக்குன்னு அவ தம்பிக்காரன் கூப்பிட்டது உன்னைய பார்க்க போற சந்தோஷத்துல ஒன்னும் சொல்லாம ஊருக்கு ஓடிட்டா. நீ அவளுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு அம்புட்டு தூரத்துல இருந்து வந்திருக்க. என்னை அடிச்சு போட்டு அவகிட்ட நல்ல பேர் வாங்கி அவளை சந்தோஷப்படுத்த தானே. ஆக மொத்தம் 2 பேரும் ஆதாயம் இல்லாம எதுவும் செய்யல. அடி வாங்கியும் நாக்கு மேல் பல்லை போட்டு பேசியவனை மேலும் நன்கு வெளுத்தவனாக, உன் புத்தி அம்புட்டுதான்ல. என்னைய பத்தியோ அலமுவை பத்தியோ தனித்தனியா விளக்கம் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நீர் ஒன்னும் யோகியம் இல்ல. அந்த பாரு உம்ம ஆச நாயகி ஒளிஞ்சு இருந்து உன்னைய சைட் அடிக்கிற லட்சணத்தை. இவளுக்காக தானே அலமுவை சந்தேகப்பட்டு கண்கலங்க வச்ச. மேசையின் கீழே நடுங்கிக் கொண்டிருந்த சோனாவை ஒரு பார்வை பார்க்க அவள் தலை இன்னும் கீழே மறைந்தது. அதை கண்டு நக்கலாக நகைத்த வேலன், இனிமே அலமுவுக்கு உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீயே கூத்தியாவை வச்சினா கும்மாள அடி, குடிச்சிட்டுனா அடி. ஆனா எக்காரணம் கொண்டு பொண்டாட்டி புள்ளன்னு தேடி ஊரு பக்கம் வந்துடாத. மீறி வந்த வேட்டியை மடித்து கட்டி நாக்கை மடித்து கடித்து பெரிய அம்பர் கண்களை உருட்டி விரலை ஆட்டிய விதத்தில் நா வறண்டு தொண்டையில் மீன்முள் மாட்டிய நிலை கீழே கிடந்தவனுக்கு, அந்தா ஒளிஞ்சிருக்கா பாரு. அவளையே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காயம்பட்ட இடத்துல எல்லாம் மருந்து போட்டு விட்டு அக்கறையா சோறு ஊட்டி விட சொல்லு. மேலும் ஒரு ஏத்தி விட்டு அங்கிருந்து புயல் வேகத்தில் வேலன் புறப்பட ஆ என்ற அவன் அலறல் வீட்டையே அதிர வைத்தது. ஏத்தே, எம்புட்டு ஆசாசியா இருந்தேன் என் அண்ணன் அவனை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு அழகு பார்க்கணும்னு. இப்படி நம்பி வச்சு இப்படி ஏமாத்தி புட்டியலே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ராக்கின் ஒப்பாரி சத்தம் அந்த இரவு நேரத்தில் ஊரையே கூட்டி விட்டிருந்தது. ராக்காய், நான் சொல்றதை கேளுத்தா. வெளியே உட்காந்து கத்தி அலம்பல் பண்ணாம உள்ள வாத்தா.
ஏற்கனவே குடும்பமான காத்துல பறந்து போச்சு இந்த கழுதிய வேலை கண்ணால கட்டிக்கிட்டதுல. இதுல நீயும் உங்க அண்ணனை ஊர்ல இல்லாத நேரத்துல சத்தம் போட்டு கூப்பாடு பண்ணாதத்தா. ராக்கை ஒரு புறம் சமாதானம் செய்ய துளசியின் அழுகை ஒரு பக்கம் வேதனை அடைய வைத்தது செண்பகத்தை. ஏத்தா, நீயாவது இந்த அத்தைய புரிஞ்சுக்கத்தா. நீய எல்லாம் நினைக்கிற மாதிரி வேலனுக்கு அந்த கழுதிக்கு சுமூகமா மனசு ஒத்து போவல. ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில வேலனை நிறுத்தி ஊர்க்காரவங்க அவன் மேல அபாண்டமா பழிய போட்டு என் பிள்ளைய அவ கழுத்துல தாலிய கட்ட வச்சு புட்டாவ. என் பிள்ளையோ அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு மனசு வெறுத்து தாலிய கட்டி புட்டானே தவிர்த்து வேற எதுவும் அவங்களுக்குள்ள இல்ல. தற்போதைக்கு இருவரையும் சமாளிக்கும் நோக்கில் மகன் மீது தவறு இல்லாததை போட வாய்க்கு வந்ததை திரித்து கதை சொல்லி பிடிக்காத பைரவியை மொத்தமாக கோர்த்து விட்டார் செண்பகம். என்னத்த சொல்ற? அப்ப நெசமாவே மாமா மேல தப்பு இல்லையா? மாமாவுக்கு அவளை பிடிக்காதா? சட்டென கண்ணீரை துடைத்து கொண்டு முகம் பளிச்சிட்டு வெள்ளந்தையாக கேட்ட துளசியின் முகத்தை கண்டு குற்ற உணர்ச்சி எழுந்தாலும் வேறு வழியின்றி, ஆமாத்தா, உன் மாமனுக்கு அவளை பிடிக்காது தெளிவாக சொல்லவும் விரிந்து கிடந்த முடியை வாரி கொண்டு இட்டபடி எழுந்தார் ராக்கு. அப்ப வேலனுக்கு பிடிக்காத கழுதை எதுக்கு நம்ம வீட்டுல உக்காந்து உன்னையவே அதட்டி உருட்டி அதிகாரம் பண்ணிக்கிட்டு கிடக்கா? எவங்கிட்டையோ கெட்டு சீரழிஞ்சு போனவளுக்கு எல்லாம் எதுக்கு என் மருமவன் வாழ்க்கை கொடுத்து அவ வாழ்க்கையை கொடுத்துக்கிடணும்? கிளி மாதிரி என் பொண்ணு அவனுக்காக காத்து கிடக்கும் போது நவரண்ணி இன்னைக்கு அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி சனியனை தலை முழுவறேன். கோவமாக கத்திய ராக்கு, இல்ல ராக்கு, அவசரப்படாத, சொல்றது கேளு. எதுவா இருந்தாலும் வேலை வரட்டும், எல்லாரும் பேசி முடிவெடுத்து அவளை பத்தி விடலாம். செண்பகம் சொல்ல சொல்ல கேட்காமல் உள்ளே செல்ல, அப்பாடி வேல் மாமா நமக்குதே என்று பெருமூச்சு விட்ட துளசிக்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. ஆங்காங்கே உளுத்து கொட்டிய சுண்ணாம்பு பூசிய சுவற்றை வெறித்தபடி அமர்ந்திருந்த பைரவியின் தலைமுடியை ராக்கு கொத்தாக பற்றி, கொள்ளுப்படுத்த நாயே, எவகிட்ட கெட்டு போய் என் மருமவனை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்ட மறுவாதியம் வெளியே போடி. கடுங்குரலில் திகைத்து போனவள் என்னவென உணரும் முன் தர தரவென இழுத்து சென்று வெளியே தள்ளியதில் வேகமாக மண் தரையில் குப்புற விழுந்த பைரவியின் கைகளில் சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிந்தன.